வணக்கம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தவங்களுடைய டேஸ்ட்ட பேஸ் பண்ணி அவங்களுடைய லைக்கிங்ஸ் அதெல்லாம் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றதெல்லாம். அந்த படத்தினுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் சில நேரத்தில பிடிக்கலாம், சில நேரத்தில பிடிக்காமலேயும் போகலாம். தக் லைஃப் லாஸ்ட் Thursday பார்த்தேன் அண்ட் எபிக் கொலாபரேஷன் இஸ் வாட் திஸ் மூவி குட் ஹாவ் பீன். ஏன்னா மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் ஃபார் அ நியூ வெஞ்சர் வாஸ் நாயகன். ஏன்னா நிறைய பேர் வந்து நாயகன் பார்த்துட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாயகன் வந்து ஈஸிலி கேன் பி கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ கம்மிங் டு தக் லைஃப், என்னமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த Black அண்ட் ஒயிட் பிக்சரைசேஷன் வந்து ஒரு சிம்பிளான டிஏஜிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேங்ஸ்டர், பேக் ஸ்டாபிங், சிப்ளிங்ஸ் கெட்டிங் லாஸ்ட். இந்த மூவி வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட் இருக்குது ஆன் வாட் குட் ஹவ் பீன் அ ஃபன் ரைட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி எடிட் டேபிளில் வந்து எவ்வளோ கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சு எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது. பட் நாசர், பக்ஸு, ஜோஜி இவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி இப்போது கமல் வந்து ஒரு சீனில் வந்து ஜெயிலுக்கு போகும்போது அமர் தான் இனிமேல் எல்லாமே பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த மூணு கேரக்டரும் வந்து அது எப்படி அவனை சொல்லலாம், என்ன சொல்லியிருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்க ஒரு மாதிரி ஒரு ஜலசி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ ஆடியன்ஸை வந்து ஒரு மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நோ கமெண்ட்ஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். என்னென்னமோ நடக்கும், ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே தான் இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சும் ஓரளவுக்கு பேரபிளாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் கமல் இஸ் அலைவ் அந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படின்றது லைக் அட் த ஸ்டார்ட் வி நோ இட். அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹி சீட்ஸ் டெத் அண்ட் டெத் கான்ட் ரியலி டேக் ஹிம். பட் அந்த ஒரு கேவலமான கெட்டப் வந்து என்ன வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரில. என்ன தாட் ப்ராசஸில் அவங்க அந்த கெட்டப் வந்து வச்சாங்க அப்படின்றதும் நோ ஐடியா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கமல் அண்ட் அபிராமி கெமிஸ்ட்ரி வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் அதுவே அப்படியே கட் பண்ணி அந்த திருச்செந்தூரில் அந்த பீச் சீனில் வந்து நடக்கிறது வந்து அவ்வளோ ஒரு மாதிரி லைக் ஆர்டிஃபிஷியலாக இருந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை. தோ அந்த கேரக்டர் வந்து அந்த அம்னீஷியா அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் சுத்தமாக சிங்கே ஆகல. அண்ட் சிம்பு வந்து படத்தில் சூப்பராக இருக்காப்புல. பட் அவர் ப்ளே பண்ண கேரக்டர் தான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் ஆஸ் அ மூவியா இட் குட் ஹாவ் பீன் மெனி திங்ஸ் பட் இட் டிட் நாட் டேர்ன் அவுட் ஆஸ் இட் வாஸ் சப்போஸ் டு ஹாவ் பீன். அதேமாரி எந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு கிளியரான பிக்சர் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச அந்த வடிவுக்கரசி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஓகே, ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு சிங்க்ல இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து டாக்டரா ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் சேட்லி என்னன்னா அவங்க உள்ள என்டர் ஆகும்போது வந்து பேஷண்ட் இஸ் ஆல்ரெடி டெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த படம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் விச் வுட் ஹாவ் பீன் தேர் அப்படின்றது சுத்தமாக இல்லை. அந்த சர்ச் ஃபார் த சிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை வச்சே செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எப்படி எப்படியோ போகுது, ஒரு மாதிரியா போட்டு தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் அலி ஃபைசல் அண்ட் அசோக் செல்வன் கேரக்டர்லாம் வந்து தேவையே இல்லாத கேரக்டர்ஸு. த்ரிஷாவினுடைய கேரக்டர் வந்து கேரக்டர்னே சொல்ல முடியல. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து அது
எப்படி போகுது அப்படின்றது, ப்ளஸ் தெர் isn't மச் டு தட் கேரக்டர். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு வந்து ரொம்ப லவுடாக இருந்தது. பட் அது நான் பார்த்த தியேட்டரில் அந்த கேலிப்ரேஷன் வந்து போரா இருந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ ஒன் ரிக்வெஸ்ட் இஸ் தட், நான் பார்த்த தியேட்டரில் வந்து இந்த விண்வெளி நாயகா வந்து வரும்போது அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னென்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் லைக் மை ஃபேவரட் சாங் இன் தட் ஆல்பம். அப்ரப்டாக கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த தியேட்டரில் வந்து வாட் இஃப் அந்த மூவியில் ஒர்க் பண்ணவங்க வந்து அந்த என் கிரெடிட்ஸ் பார்க்கறதுக்காக, பிகாஸ் தே ஹாவ் புட் அன் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபார் தட் 1 செகண்ட் டு see their நேம் ஆன் தட் பிக் ஸ்க்ரீன், தியேட்டர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் டு ஃபுல்லி லெட் த 10 credits ரோல். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஏ சென்டரில் மட்டும்தான் வந்து அந்த என் கிரெடிட்ஸ் ரோல் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் அந்த பாப்கார்ன், அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் எல்லாமே அந்த ஏ சென்டர் மாதிரி பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து என்னென்னா, கொடுத்த காசுக்கு வெறும் படத்தோட ஆல்பம் மட்டும் ப்ளே பண்ணிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. ஏன்னா இந்த ஆல்பம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் திஸ் இயர் ஃபார் ஷுவர். அண்ட் டு எண்ட் வித் Thug Life just didn't have enough fight in it to survive. Thank you.